வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். மிதுன ராசி. உங்கள் ராசிநாதனான புதன், அதுக்கப்புறம் சனி, சூரியன் எல்லாம் 10ஆம் வீட்டில் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. இது போல் தொடங்குகிறது இந்த காலகட்டம். கிட்டத்தட்ட 10ஆம் வீட்டில் சூரியன் நம்ம வேலையில் எவ்வளவு அட்வர்ஸ் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில காரியங்களை முடிக்கவே முடியாதும்பாங்க, ஆனால் நீங்கள் போய் முடிப்பீங்க. அது போன்ற ஒரு நாவன்மையால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை, திறமை பளிச்சிடும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். பிரமாதமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலை, ஆனால் திருப்திகரமாக இருக்கும். நல்ல ஒரு லாபம், அதாவது ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு மனை வாங்குகிறோம், இப்படியெல்லாம் பண்ணும்போது ஓகே மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ரைஸு, எனக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். அப்படி ஒரு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர் பிதுர்ராஜித சொத்துக்கள் வருமானு கேட்டிருப்பீங்க. அது வருவதற்கான சூழல்கள் இப்பொழுது கனிந்து வருகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம், நல்ல எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்மை இதெல்லாம் வெளிப்படுறது. 11ஆம் வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ்னால எனக்கு வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, லாபம், இதெல்லாம் நடக்குமான்னா இப்போ தான் அதெல்லாம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய ஒரு கான்டாக்ட்ஸு, அந்த கான்டாக்ட்ஸ்னால எனக்கு வரக்கூடிய ஒரு நன்மைகள், இதெல்லாம் சிறந்து விளங்கும் இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம். என்ன காரணம்னா சூரியன் 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறார் இந்த காலகட்டத்தில். அப்போ ஃபஸ்ட் ஆஃபே நல்லாயிருக்கு, செகண்ட் ஆஃப் இன்னும் நல்லாயிருக்கு. அப்போது இந்த 20ஆம் தேதி சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பதும் சிறப்பு, அதுலேருந்து 12ஆம் வீட்டுக்கு வர்றார், அதுவும் சிறப்பு தான். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏராளமான சந்தோஷங்கள், ஒரு சியர்ஃபுல் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க, அதுபோல் சியர்ஃபுல்லாக இருப்பீங்க. மைண்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அடுத்து என்ன செய்வோன்ற ஒரு பிளானிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட், அப்ரோச், அவுட்லுக் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. இப்போது 15 தேதிக்கு அப்புறம் இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரையில் ரொம்ப சிறப்பான மாதமாக மட்டுமல்ல, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள்லாம் நம்ம வாங்கணும் செய்யணும்லாம், அதுக்கான வாய்ப்புகளும் சிறந்து விளங்கும். அதே போல் திருமணம் நிச்சயிக்கப்படும் சில பேருக்கு, அது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப நாள் திருமணம் நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட திருமண தேதி நிச்சயிக்கப்படுகிறது. ஃபைனான்ஸும் நல்லபடியாக இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அஃபிஷியல் மேட்டர்ஸும் சரி, ஒரு படி தூக்கலாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு காலம். சில பேருக்கு இந்த குழந்தை பிறப்பு அதை பற்றி எதிர்பார்த்துட்ருப்பாங்க, இல்லை கன்சீவ் ஆகலைன்னு நினைக்கலாம். இதெல்லாம் உறுதிப்படும், சக்ஸஸ் ஏற்படும் இதனால். அதனால் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு விளங்குகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.